அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற பாடம் 8ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழை. பட்டமரம். நுழையும் முன். மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்றைக் கண்டு கவிஞர் ஒருவர் உள்ளம் குமுறி எழுதிய கவிதை ஒன்றை அறிவோம். மொட்டை கிளையொடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தரக் கந்த மலர் தரக் கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பிக் குமைந்தனையோ. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டுக் கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்கக் கலங்கும் ஒரு மனிதன் ஓலம் இடக் கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகங் கொடுத்ததுவும், ஆடுங் கிளைமிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங் கனவே. சொல்லும் பொருளும். விசனம் கவலை, குந்த உட்கார, கந்தம் மனம், குமைந்தனை வருந்தினாய், இற்று அழிந்து, எழில் அழகு, ஓலம் அலறல், எய்தி அடைந்து, புவி உலகம், மிசை மேல். பாடலின் பொருள். இலைகளற்ற கிளைகளுடன் நின்று நாள்தோறும் பெருமூச்சு விடும் மரமே, நீ வெட்டப்படும் நாள் வருமென்று எண்ணி வருந்தினாயோ. உட்காருவதற்கு நிழலையும் மனம் மிகுந்த மலர்களையும் தருவதற்காக உனது இலைகள் கூரை போல் விரிந்திருந்தன. அவை வெந்து கரிய நிறம் பெற்றதை எண்ணி வருந்தினாயோ. மரம் என்னும் பெயர் மாறி கட்டை என்னும் பெயரைப் பெற்று துன்புற்றுக் கருகினாயே. உனது உடையாகிய பட்டை கிழிந்ததனால் அழகு முழுவதும் இழந்தாயே. காலம் என்னும் புயலால் தாக்கப்பட்டுக் கலங்கும் மனிதன் கை நீட்டி ஓலமிடுவது போல துன்புற்று வருந்தினாயே. பாடும் பறவைகள் எல்லாம் ஒன்று கூடி உனக்காக பாடல் பாடியது. பனி மூடிய உலகுக்கு நீ அழகு கொடுத்தது. உனது ஆடும் கிளைகளில் சிறுவர்கள் அமர்ந்து குதிரை ஓட்டி விளையாடியது என்பன எல்லாம் ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்துவிட்டன. இன்று அவை வெறும் கனவு போல் தோன்றுகின்றன. எதுகை. குந்த கந்த, வெந்து இந்த. மோனை. குந்த கூரை, வெந்து வெம்பி. இயைபு. அடைந்தனையோ, குமைந்தனையோ. நூல்வெளி.
கவிஞர் தமிழ் ஒளி பாரதியாரின் கவிமரபு வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம் முதலியவை இவரின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை. தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்ற ஒரு கவிதை நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. நன்றி.